ஹாய், இது வந்து ஒரு புளி சட்னி. மிளகா புளி சட்னி. இது பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த சட்னியை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமிளகா, ஒரு கை அளவுக்கு வந்து புளி, ஊற வச்சதுக்க புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு நீங்கள் 1½ கைப்பிடி அளவுக்கு கூட வந்து சேர்த்துக்கலாம். அதே அளவு தான் சேர்க்கணும்னு இல்லை. உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியே ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் மண்சட்டிலையோ இரும்பு கடாயிலையோ வந்து தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் இரும்பு கடாயில் வந்து தாளிச்சிக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெடித்ததும் கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல பேஸ்ட் மாதிரி அதை சேர்த்துக்கலாம். மிளகா, பூண்டு அதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் இருக்கட்டும். நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து சைட்லலாம் கருகிடக்கூடாது. அப்போ வந்து டேஸ்ட்டு மாறிடும். சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து அந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுப்பை கூட்டியே வைக்க வேண்டாம். சிம்லேயே இருக்கட்டும். 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். இது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு கலர் மாறி ஒரு மாதிரி ஜாம் மாதிரி வந்து நல்ல ப்ரௌன் கலருக்கு மாறிடும். இது வந்து மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக, ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். அப்பப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு அதே போதுன்னா அப்படியே வந்து விட்டுறலாம். அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி முன்னாடியே போட்டு அரைச்சிருக்கலாம். நான் இஞ்சி போடாதனால இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறுபடியும் வந்து சேர்க்குறேன். நீங்கள் முன்னாடியே இஞ்சி பூண்டு எல்லாம் நிறைய போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க தேவையில்லை. நான் இஞ்சி முன்னாடி போட்டு அரைக்காதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பூண்டும் நிறையா இருக்கும், இஞ்சியும் நிறையா இருக்கும். புளி நம்ம மறுபடியும் கொஞ்சம் வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்ப்போம். அதனால வந்து புளிப்பு, இனிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் மசாலா தோசை ஊற்றிட்டு மேலே ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து அப்படியே தடவி திருப்பி போடாமல் ஒன் சைடாக திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஊறுகாய் மாதிரி தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கரண்டியோடு சுற்றிட்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் உறிஞ்சி ஒரு மாதிரி கெட்டியாக வந்துடும். நல்லா இப்போ பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி இருக்கும், இல்லைன்னா தொக்கு மாதிரி நல்லா ஊறுகாய் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கெட்டே போகாது. நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், புளி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இதை யூஸ் பண்ணாதீங்க.